கடன் 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 இங்கிட்டு திரும்பினா கடங்கார பிரச்சனை, இங்கிட்டு திரும்பினா கடங்கார பிரச்சனை, இங்கிட்டு திரும்பினா கடங்கார பிரச்சனை. இந்த மாதிரி பிரச்சனைகள் அனுபவிச்சது உண்டா பரிசுத்த தோழமை ஜீவித உறவுகளே? நீங்களும் என்ன போல இப்படிப்பட்ட கடன் பிரச்சனைய பார்த்து கேட்டு அதில் நொந்து அனுபவிச்சது உண்டுனா இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து கேளுங்க. இது உங்களுக்கு பிரயோஜனம் உள்ள. அதுக்கு முன்னாடி என்னன்னா முக்கியமான ஒரு விஷயம், இந்த வீடியோ அதிக நேரம் ஓடும். தயவு கூர்ந்து இது கேளுங்க. இதில் ஒரு நன்மை இருக்கு, மிகப்பெரிய அற்புதம் நடந்ததுங்க. ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் என்னுடைய அப்பா அம்மா அவங்கள பற்றி கொஞ்சம் தவறுன்னு இல்லை, கடன் வாங்கினதுனால அவங்க மேலே நான் அதை அவங்க நான் தவறாக நினச்சிட்டேன். அதனால் என்னென்னா அம்மா அப்பா பற்றி சொல்லும்போது நீங்கள் யாரும் தவறாக என்ன வேண்டாம், அவங்க நல்லவங்க. ஆனால் அந்த கடன்கிற பிரச்சனையினால அவங்களுடைய பேர் எனக்கு வந்ததுன்னா கெட்டவங்கிற பேர் தான் வந்தது. அதனால் இதை கொஞ்சம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. சின்ன பிள்ளையிலேருந்தே கடன் கடன் அப்படிங்கிற பிரச்சனையை கேட்டு கேட்டு மனசு நொந்து போய் இந்த கடன் அடைக்க பணத்தை சம்பாதிக்கணும், பணம் இருந்தாதான் எல்லாமே பண்ண முடியும், பணம் தான் ஒரு மனுஷனை புகழ்ச்சி அடைய செய்யும், 4 பேரை மதிக்க வைக்கும் அப்படிங்கிறதான எண்ணத்தை பதிச்சுக்கிட்ட ஒரு மனுஷன். நான் பிறந்ததுலேருந்தே என்னை அம்மா வந்து ஆவிக்குரிய சபைகளுக்கு கொண்டு போய் தான் வளர்த்தாங்க. வேதம் வாசிக்கிறது எல்லாத்துலேயுமே நான் கொஞ்சம் தேர்ந்தவனாக இருந்தேன். ஆனால் இந்த கடன்கிற பிரச்சனை என் காதில் கேள்விப்பட்டதுலேருந்து நான் அந்த இயேசுவை வெறுக்க ஆரம்பித்தேன். பைபிளை இப்படிதாங்க, பைபிள் இது கிழிஞ்சிருக்கு, இந்த பைபிள் கிழிஞ்சிருக்கு. பைபிளெல்லாம் கிழிச்சு போட்டேன், இயேசுவே இல்லைன்னு சொன்னேன். என்ன காரணம்னா எங்கள் வீட்டில் கடன் பிரச்சனை அதிகமாக இருந்ததுனால அந்த கடனுக்கு காரணம் இயேசு தான் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளெல்லாம் கிழிச்சு போடுவேன். அடுத்து என்னன்னா சபையில் வர்ற எல்லா மக்களையும் வரக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்துவேன். அதுக்கடையில் போத பழக்கம் வேற. என்னுடைய யோசனைகள், என்னை பார்த்தா எல்லாரும் அப்பாவின்னு சொல்லுவாங்க. நான் அப்பாவிலாம் இல்லை. என்னுடைய ஃபேவரட் ஹீரோவே ஹிட்லர் தான். ஹிட்லரை போல நிறைய ஜனங்களை கொல்லணும் அப்படிங்கிறதான மன வியாதி பிடிச்ச ஒருவன். ஹிட்லருடைய புக்கு, அல்கைதா, இவங்கள மாதிரியான புக்கு தான் கொஞ்சம் படிப்பேன். தீவிரவாதியாக மாறணும் அப்படிங்கிறது என் மனசுக்குள்ள இன்னொரு விஷயமும் ஆழமாக பதிஞ்சது. என் பேர் அசாருதீன். நான் பிறந்தது கிறிஸ்தவ குடும்பம், நான் இருக்கிறது இந்து தேசம் அப்படிங்கிறதான வருது. அதாவது பிறப்பால் நான் கிறிஸ்தவன், பெயரால் நான் இஸ்லாமியன், நான் வாழும் தேசம் இந்து தேசம் அப்படிங்கிறதான ஒரு மனநிலைமையில நான் இருந்தாலும் 3 மதத்துக்குமே நான் சொந்தக்காரன், எவனை நீ கேட்கக்கூடாது அப்படிங்கிறதான ஒரு அதிசயமான ஒரு பிறவியாத நான் என்னை எண்ணிட்டே இருப்பேன். அது மட்டுமல்லாமல் எனக்கு நாட்டை பற்றின சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். நாடு, மாநிலம், அரசியல் சம்பந்தமான அனைத்து செயல்பாடுகளும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முதலமைச்சர் ஆகணும், ஜனாதிபதி ஆகணும் அப்படிங்கிறதான கனவு. அரசியலுக்குள்ளே போகணும், அரசியலுடைய தந்திரங்கள் சூழ்ச்சமங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறணும் அப்படிலாம் நான் நினைப்பேன். நல்லா படிக்கிற பையனா நான்லாம் 10வது படிக்கும்போது நல்ல மதிப்பெல்லாம் எடுத்தேன். அதுக்கிடையில் என்னென்னா படிக்கிறதுலையும் நல்ல ஒரு இதில் போயிட்டு இருந்தது. ஆனால் 12ஆம் வகுப்பு இதெல்லாம் படிக்கும்போது என்னால் சரியாக மார்க் எடுக்க முடியலை. ஏன்னா என்னுடைய மனசு பணங்கிறதுல தத்தளிக்க ஆரம்பிச்சது. ஏன்னா எங்கள் குடும்பத்தில் அப்பா வாங்கின கடன், சொல்லப்போனால் அது எனக்காக தான் வாங்கினது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கடன் இருந்தது. அப்பா தொழில் பண்ணதில் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு, அதனுடைய கடன் பிரச்சனையும் இருந்தது. ஆனால் அதுக்கடையில் நான் 10வது படிக்கும் பொழுது என்னுடைய கால் வந்து உடஞ்சிருச்சு. கால் உடஞ்சதுக்கு என்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் எனக்கு உதவி பண்ணாங்க. ஆனால் அவங்கள்ட்ட எங்களால் பணத்தை கொடுக்க முடியல. ஏன்னா அதுக்கடையில் அப்பாவுக்கு ஊழிய அழைப்பு இருந்ததுனால ஊழியத்தை பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால் வேலைக்கு போக முடியலை, சரியாக பணத்தை கொடுக்க முடியலைங்க. இதில் என்னென்னா அப்பா மேலே எங்களுக்கு மன வருத்தம்.
அப்பா வந்து கர்த்தருக்காக எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சாருங்க. சொல்லப்போனா அந்த இடத்துல அ அப்ப என்னால புரிஞ்சுக்க முடியல. எங்க அப்பா நெனச்சிருந்தா அப்பவே கடன் அடைச்சிருக்கலாம். ஆனா, அப்பா வந்து எப்படின்னா, அப்பாவுக்கு வந்து இந்த பித்தலாட்டம் பண்றது அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இல்ல. அதாவது அதுக்கு முன்னாடி என்னன்னா, பணத்துல மோசடி பண்ணுவாரு. அதெல்லாம் கேள்விப்பட்டுருக்கிறேன். ஆனா கர்த்தருக்குள்ள வந்ததுக்கப்புறம் அந்த மாரி விஷயங்கள்ல அப்பா ஓரளவு கர்த்தருக்கு பயப்பட்டாரு ரொம்ப. எப்படின்னா, கர்த்தருடைய ஆலயத்த கட்டணும் நம்ம ஊர்ல, சொந்த ஊர்ல. அங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஆலயம் பெரிய ஆலயமா கட்டினது. அதுக்கெல்லாம் நெறைய பணங்கள் வந்தது. ஆனா எந்த பணத்தையும் அவருடைய சொந்த செலவுக்காகவோ, கடனுக்காகவோ அவரு செலவு பண்ணல. சர்ச் கட்டவே குடுத்தாரு. ஆனா நெனச்சு பார்த்தேன். அந்த மாரி விஷயத்துலலாம் அப்பா கொஞ்சம் கொஞ்சமா கடன குடுக்கன்னு நெனச்சிருந்தா குடுத்துருக்கலாமே அப்படின்னு. ஆனா அந்த இடத்துல கர்த்தருக்குன்னு பயந்து எல்லா விஷயத்தையும் நேர்மையா பண்ணாரு. அதுக்கிடையில அதான் சின்ன சின்ன இந்த இது பிரச்சனைகள். ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன வாங்குறது. ஏன்னா அவரால வேலையும் பார்க்க முடியல. பார்க்க முடியலன்னா சோம்பேறியோ அப்படிலாம் இல்ல. அப்பா நல்ல உழைப்பாளி. நல்ல வேல பார்ப்பாரு. ஆனா கர்த்தர் ஊழியத்துக்குன்னு அவர அழைச்சதுனால, அவரால ஊழியத்த விட்டுட்டு வேற வேலைகள பார்க்க முடியல. ஓகே பிரியமானவர்களே. இப்படி இருக்கும்போது, ஏற்கனவே வாங்குன கடன், என்னுடைய கால் உடைஞ்சதுக்கான கடன், இதெல்லாம் அடைக்கிறதுக்கு என்ன பண்ணாருன்னா, இந்த கடன வாங்குறதுக்கு இன்னொரு இடத்துலருந்து கடன வாங்குவாரு. அந்த கடன வாங்குவாரு. அப்படியே வாங்கி, வாங்கி இன்னொன்னு என்ன, கொஞ்சம் பொருளாசை அப்படிங்கிற ஒரு விஷயத்திலயும் அப்பாவுடைய மனநிலைமை இருந்தது. அது அப்பாட்ட போய் கேட்டாலுமே சொல்லுவாங்க. ஆனால், அந்த கடன வாங்கும்போது தெரியல. பொருளாசை தான் இந்த பணக்கடனுக்கு காரணமா இருக்கு அப்படிங்கிறது தெரியாம போனது பிரியமானவர்களே. இப்படியே போக, போக எங்க வீட்ல பணக்கடன் அதிகமானது. அம் அப்பொழுது கூட அப்பாவோட ஊழியமும் போயிட்டு ஓரளவு நல்லபடியா போயிட்டு இருந்தது. சாப்பாட்டுக்கு எந்த ஒரு குறையும் வச்சதில்ல. எங்க அப்பாட்ட ரொம்ப புடிச்சதே ஒண்ணு எது தெரியுமா? ஏதாவது ஒண்ணு கேட்டுட்டோம்னா, உசுர குடுத்தாவது வாங்கி குடுத்துருவாரு. ஏதாவது ஒண்ணு கேட்டுட்டோம்னா வாங்கி குடுத்துருவாரு. ஒரு நாளும் எங்களுக்கு குறை வச்சது இல்லங்க. நல்லா வீட்டுக்கு போனேன்னா, நல்லா சாப்பிடுவேன். கறி, மீன் எல்லாமே. அதுல மட்டும் குறை வைக்க மாட்டாரு. எங்களுக்கு மட்டும் இல்ல. சொந்த பந்தம் வந்தாலும் சரி, ஆ பாஸ்டர்மார்கள் இவங்கலாம் யாராவது வந்தாலும் சரி, திருப்தியா கவனிச்சு விடுவாரு. அதுல வந்து எங்க குடும்பத்துல அப்பாவ அடிச்சுக்கிற முடியாது. அப்பாவும் சரி, அம்மாவும் சரி. அம்மா வந்து சலிப்பே இல்லாம சமைப்பாங்க. சலிக்காம சமைப்பாங்க. அப்படிப்பட்ட குணம் உள்ளவங்க. அ அண்ணனும் சரிதான். அண்ணனும் ஒரு இதா இருந்தான். ஆனா நான் மட்டும் கொஞ்சம் ஆண்டவர விட்டு பின்மாறி போயி, ஆ நான் வந்து எப்படின்னா, ரவுடிசமும் பண்ணாம, ஆ ரொம்ப இதா பண்ணாம, அதாவது எப்படின்னா, அ கொஞ்சம் நேர்மையான மனுஷன போலவே ஊதாரித்தனம் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாரியான இளையகுமாரன் நான். ஓகேங்க. இப்படிலாம் போகவும், அந்த கடன் சுமை அதிகரிக்கவும், அப்பாவுடைய ஃப்ரெண்ட் 2 பேரு. அவங்க 2 பேரும் ஆலோசனை குடுத்தாங்க அப்பாட்ட வந்து. ஸ்தோத்திரம் என்னன்னா, "டேய் நீ வந்து ஊழியம் பண்ற, ஊழியத்தையும் பண்ணிட்டுரு. அதுக்கிடையில நான் ஒரு வேலை சொல்றோம்டா, அத பார்றா" அப்டின்னா. என்னன்னா, அப்பா வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கறி விறகுல வெட்டி கறி வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாரு. கறி மூட்டம் போட்டு அத வியாபாரம் பண்ணுவாரு. இந்த ஃப்ரெண்ட்ஸுகளும் வந்து அததான் சொன்னாங்க. "நீனும் வந்து கறி மூட்டை வியாபாரம் பண்ணு. உனக்கு தான் ஏற்கனவே அனுபவம் தெரியும்ல. இப்ப நாங்களும் என்னன்னா, அந்த விறகுலாம் டிரான்ஸ்போர்ட் பண்ற மாரியான அந்த கடை வச்சிருக்கிறோம்டா. நீனும் பண்ணீன்னா நாங்களே வாங்கிக்கிருவோம்" அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்பாவுக்கு வேலை மேல ஒரு ஆசைய குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பாவும் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த பண நெருக்கடி வரும்போது, அவரால ஸ் ஒரு இது பண்ண முடியல, போராட முடியல. அதனால என்ன பண்ணிட்டாருன்னா, சரி ஞாயிற்றுக்கிழம ஆனா, சனிக்கிழமையும், ஞாயிற்றுக்கிழமையும் மத்த நாட்கள்ல நம்ம வேலைக்கு போலாம். விறகு வெட்டுற வேலைக்கு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வீட்ல திட்டம் போட்டாங்க. அதுக்கு அம்மா, அப்பா, அண்ணன் எல்லாருமே துணையா நின்டாங்க. நான் மட்டும் துணையா இல்ல. ஆண்டவருக்கு பயந்துலாம் இல்ல. நான் போம்போது ஊர்லயே இல்ல. நான் வந்து சுடுகாட்டு ஆவி மாரி சுடுகாட்டு ஆவி மாதிரி நான் அங்கங்க அலைஞ்சுக்கிட்டு கிடப்பேன். ஆ சென்னையில இருந்தேன். சினிமா துறையில படம் எடுக்கிறதான அந்த பொசிஷன்ல நான் இருந்துட்டு இருந்தேன். சினிமா அப்படிங்கிற ஒரு பைத்தியத்துக்குள்ள போயிட்டேன். அதுக்கிடையில இன்னொன்னு சொல்லணும்ங்க. எனக்கு வந்து சின்ன பிள்ளையில பார்த்தீங்கன்னா, சொல்லாம கொள்ளாம வீட்ட விட்டுலாம் கிளம்பிருவேன். சொல்லாம கொள்ளாம வீட்ட விட்டு கிளம்பிருவேன். எங்கேயோ எங்கேயோ லூசு மாரி நான் அலைஞ்சுகிட்டு இருப்பேன். லூசு மாரி அம்மா, அப்பாலாம் ரொம்ப தடவ அழுதுடுவேன். நான் வந்து வீட்ல சொல்லாம போனதுனால, அம்மாவும், அப்பாவும் என்னை தேடி தேடி அழுது நொந்து போயிருக்கிறாங்க. அதனுடைய வேதனையெல்லாம் நான் ட்ரெயின்ல வரும்போது, அந்த ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்திருக்கும்போது, அந்த நினைவுகள் என்னை வந்து அப்படியே கொன்னுகிட்டே இருக்கும் எப்பயுமே. நான் அத எப்பயுமே ஃபீல் பண்ணுவேன்.
எங்கள் அம்மா அப்பாவை ரொம்ப தடவை நான் வேதனைப்படுத்துனது இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணேன். ஓகே. இப்படி இருக்கும்பொழுது இந்த விறகு வெட்டுற வியாபாரமும் போயிட்டு இருந்தது. தொழிலும் போயிட்டு இருந்தது. ஒரு 10 பேர் அப்பாவுக்கு கீழே இருந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. டிராக்டர் வாங்கினோம். அதுக்கு முன்னாடி என்னன்னா டாடா ஏசி வச்சுருந்தோம். சர்ச்சு மக்கள் எல்லாம் ஏற்றிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக டாடா ஏசி வச்சுருந்தோம். ஏன்னா நம்ம ஊரில் பசு போக்குவரத்து அந்தளவுக்கு அதிகமாக இல்லை. ஓகேங்க. இப்படியே போயிட்டு இருந்ததுங்க நம்மளோட லைஃபு. இதில் ஒரு கடன் பிரச்சனை அடைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து அம்மா அப்பா எல்லாருமே குடும்பமாக ஞாயிற்றுக்கிழமை ஆனால் பாஸ்டரா ஆயிடுவாங்க. மற்ற நாளில் சாதாரண மனுஷனை மாறிடுவாங்க. இப்படி தான் போயிட்டு இருந்ததுங்க. கர்த்தரை விட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். ஆரம்பத்தில் அது ஒன்றும் பெருசாக தெரியல. ஆனால் போக போக என்னன்னா பெரிய ஒரு விளைவுகளை சந்திக்கக்கூடிய நிலைமையாயிருச்சு. என்னன்னா ஸ்தோத்திரம், கடன் பிரச்சனை அடைக்கிறதுக்காக தான் அந்த வேலைக்கு போனோம். ஆனால் கடன் பிரச்சனையை அடைக்க முடியல. கடன் சுமை மறுபடியும் அதிகரிச்சது. ஏன்னா அதுக்கிடையில டிராக்டர் வேற வாங்கிட்டோம். நாங்கள் போன உடனே எங்களுக்கு என்னன்னா கரிமூட்டம் போட்ட விறகு வியாபாரம் பண்ணது, கரிமூட்டம் போட்டதில் 1,00,000 லாபம் கிடைச்சது. அதை வச்சு உடனே டிராக்டர் வாங்கிட்டோம். ஏன்னா டிராக்டர் இருந்தால் தான் அங்கே உள்ள விறகப்பெல்லாம் கொண்டுட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அப்படியே டிராக்டர் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் அப்பாவுக்குள்ள கொஞ்சம் அந்த பொருளாசை வர ஆரம்பிச்சது. கடன் பிரச்சனை அடைக்காமல் மற்ற விஷயங்களை வாங்கணும், டிராக்டர் வாங்கணும், சேஜிபி வாங்கணும் அப்படிங்கிற மனநிலைமை ஓடிடுச்சு. ஸ்தோத்திரம். நான் எங்கள் அப்பாவை பற்றி குறை சொல்லலை. தங்கமான மனுஷன் அவர். ஏன்னா அவர் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி. அவர்லாம் என்னென்னா ரவுடிசம் பண்ணுறதான ஆளுக்கள் எங்கள் அப்பாலாம். அவருக்கு வந்து சின்ன பிள்ளைலேருந்து நல்ல விஷயத்தெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுத்ததும் இல்லை. சரியா? அவங்களாம் பொழிகிறது காலையும் சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா வீட்டிலேயே அடங்க மாட்டாங்க, வீட்டில் இருக்கவே மாட்டாங்க. அவங்க வாட்ட எங்கிட்டாவது போவாங்க, சண்டை போடுவாங்க, சரக்கு அடிப்பாங்க. அப்படின்பட்டு நிலைமையில வாழ்ந்துட்டு வந்தவர் அப்பா. அதுக்கப்புறம் தான் 2004 அப்பா ரட்சிக்கப்பட்டார். எங்கள் அப்பா ரட்சிக்கப்படுறதுக்கு வந்து எந்த ஒரு பாசிட்டிவ் ட்ராக்ஸ் நோட்டீஸோ எதுவுமே கொடுக்கல. ஆண்டவரே நேரில் வந்து பேசினவர். எங்கள் அப்பா சொல்லப்போனால் அவருடைய வாழ்க்கையும் ஒரு சின்ன பவுலை போல தான். சுவாரஸ்யமாக இருக்கும் அப்பாவுடைய சாட்சிகள், பவுலை போல. ஓகே, ஸ்தோத்திரங்க. அப்படிப்பட்ட ஆளு ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் அவருடைய மனசாட்சியின்படி நிறைய விஷயங்கள் கர்த்தருக்காக மாறினாரு. ஆனால் சின்ன சின்ன பாவ பழக்கங்கள் அப்பாவுக்கு இருந்ததுன்னு அப்பாவே சொல்லுவார் அந்த விஷயத்த. ஏன்னா அப்பா வந்து தான் ஒரு பாவின்னு சொல்றதுல சந்தோஷப்படுறாரு. கர்த்தருக்கு முன்னாடி அந்த ஒரு விஷயத்துல அவங்க அப்பா மேல ரொம்ப ஒரு பாசமா இருக்கிறதுக்கு காரணம் ஒண்ணு, எங்க அப்பா தன்னுடைய பாவங்கள் இது இருக்குன்னு சொன்னா உடனே அதை கேட்பாரு. கொஞ்ச நேரம் கோவப்படுவாரு. ஆனா அதுக்கப்புறம் உணர்வு அடைஞ்சிடுவாரு. அதுல வந்து தேவனுக்கு ரொம்ப அந்த விஷயம் பிடிக்கும். நிறைய பேர் அதை சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவர் ஏன் உங்க வீட்டுக்காரர் பண்ற நிறைய தப்புகளை ஏன் பார்த்துட்டு எதுவும் பண்ணாம இருக்கிறாருன்னா, இவர்கிட்ட அந்த பாவம் இருக்குன்னு சொன்னா உடனே உணர்வு அடைஞ்சு அழுதுருவாரு, அதுல இருந்து மாறிடுவாரு அப்படிங்கிறதான ஒரு இது. ஓகே, ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் இப்படியாக கர்த்தரை விட்டு இப்படி விலகி போயிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சர்ச்சு நடக்கும். மற்ற நாட்கள்ல என்ன பண்றது, உலக வேலை தான். எங்க அம்மாலாம் உடம்பு சரியில்லாத ஆளுதான். ஆனா தீவிரமா வேலை பார்க்கும். அருவாள் எடுத்துட்டு போய் விரை வெட்டுறதுலேருந்து எல்லா வேலையும் நல்லா எங்கள் அம்மாவுக்குள்ளேயும் எப்படியே பொருளாசை வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த மேயிற மாடை நக்கிற மாடு கெடுத்த கதைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? மேயிற மாடை நக்கின மாடு கெடுத்த கதைன்னு. அது போல தான் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, சர்ச்சுக்கு வர மக்களையும் அந்த வேலைக்கு இழுத்தாச்சு. அப்படியே போயிட்டு இருக்கு. மாடு மேயுமா, அது வாட்ட தாம்போது தினமா மேய்ஞ்சு கரெக்டாக பயிர் இருக்கிறதான வயலுக்குள்ளே போக கழுத்தை நீட்டுமா, கழுத்தை பிடிச்சி அந்த கயிறு வெட்டிகிட்டே இருக்குமா. ஏன்னா அந்த மாடுக்கு அதுக்கு முன்னாடி வர அறிவு இல்லையா. என்னன்னா நம்மளை கயத்தை போட்டு தாண்டா கட்டி வச்சிருக்கிறாங்க. கட்டினவன் வந்து அவனுக்கு அறிவு இருக்கு, அவன் அளவாக தான் கட்டி வச்சுட்டு போயிருக்கிறான். நம்ம வந்து புல் இருக்கிற இடத்துல புல்ல நம்ம சுத்தலாம். அங்கிட்டு பயிர் இருக்கு, அந்த பயிற்றுக்குள்ள போக முடியாது. அதனால அந்த பயிர் போக முடியாத அளவுக்கு கயிறை போட்டு கட்டி வச்சிருக்கிறான்னு அது தெரியல அந்த மாட்டுக்கு. கடைசி அந்த பயிரை போய் மேயும் போது அந்த மாட்டுக்கு கயிறு கட்டி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. ஆனா அந்த மாடு சுதந்திரமான இல்லை, ஒரு கயிறால கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு. அப்புறம் வானத்துல பறக்குது இல்லையா பட்டம், அந்த பட்டம் நினைச்சுச்சான் நம்ம வந்து அழகா எல்லாரும் விட்டும் ஜெகஜோதியா பறந்துகிட்டு இருக்கிறோம், நம்மளை யாரும் பிடிக்க முடியாது அப்படின்னு. ஆனா கடைசியில் அந்த பட்டத்துக்கு தெரியலையா, இல்லடா கயிறை போட்டு தாண்டா கட்டி வச்சிருக்காங்க, நீ பறக்கணும்னா அங்க கயிறு கட்டணும்டா, உன்னை கயிறு போட்டு கட்டி தான் பறக்க விட்டுருக்காங்க அப்படிங்கிறது புரியலையா. அது போலதான் எங்களுடைய நிலைமையும் அங்க இருந்துட்டு இருந்ததுங்க. இப்படியாக வேலை பார்த்து கடன் அடைக்க முடியல. கடன் சுமை அதிகரிக்க செஞ்சது.
எகிரிச்சு கடன் பிரச்சனை. ஏன்னா அங்க அந்த டிராக்டர் வாங்கினது, அதுக்கப்புறம் கரிமூட்டை அந்த போடுற வேலை வந்து அதிகரிக்கிறதுக்காக நிறைய பணத்தை அப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்டயே 1,00,000 1,00,000 வாங்கிட்டாரா. இதுல இன்னொரு ஃப்ரெண்டு எப்படின்னா தந்திரமான ஆளா இருந்திருக்கிறாரு. அப்பாவுக்கு வட்டிக்கு ஒரு ஆள்கிட்ட வந்து பணம் வாங்கி கொடுத்து அந்த வட்டியை கட்ட வச்சே இவரை ஏமாத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்க அப்பா வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸுனால கொஞ்சம் அவங்க சொல்றது நல்லது கரெக்டா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதில் நம்பிட்டாருங்க. ஓகேங்க, இப்படியே போயிட்டு இருக்குங்க. கடைசியில் ஆண்டவர் இந்த கயத்தை போட்டு கட்டி வைப்பாருன்னு சொன்னோம். இது மாட்டை கட்டினவன் கயத்தை போட்டு தான் கட்டி வச்சிருக்கான்னு சொன்னோம் இல்லையா, அது போல தான் ஆண்டவர். இங்கே நாங்கள் ஊழியத்தை விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வந்துட்டோம். ஆண்டவர் கயத்தை போட்டு தான் கட்டி வச்சிருக்கிறாரு கழுத்தை. எப்படின்னா கொரோனாங்கிற வியாதி வந்துச்சு இல்லையா, கொரோனாங்கிற வியாதி, அந்த வியாதி உலகம் எங்கும் வந்தது. எங்க வீட்டில் எங்க அப்பாவுக்கும் வந்தது. எங்க அப்பா சாக போற நிலைமை. எங்க அப்பா அதுக்கு முன்னாடிலாம் என்னன்னா மருந்து மாத்திரைகளை தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. அம்மா அப்பா நானும் தான். என்னை மட்டும் சேர்க்காதீங்க, நான் ஏன்னா ஆண்டவருக்குள்ளேயே போகும்போது வரல, நான் ஆண்டவர் விட்டு பிரிஞ்சு போயிட்டேன். நான் சொல்றேன் என் கதையை உங்களுக்கு அதுக்கப்புறம் சொல்றேன். மருந்து மாத்திரைகளை நம்புறதான ஆட்கள். ஆனா பிரசங்கம் மட்டும் இப்படி இருக்கும். ஏசப்பா உங்களுக்கு சுகம் தருவார், அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாக்கப்பட்டோம். இயேசுவை நம்பினா விசுவாசமா இருந்தோம்னா அவர் சுகத்தை தருவாரு, மருந்து மாத்திரைகள்லாம் நமக்கு உதவி செய்யாது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா எங்க வீட்டுல இருந்து பார்த்தா தெரியும், மருந்து மாத்திரை இருக்கும். அடுத்து இயேசு அன்பா இருக்க சொல்றாரு, கோவப்படக்கூடாது, கோவப்பட்டா பாவம், இதெல்லாம் போதிப்பாங்க. ஆனா எங்க வீட்டுலதான் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். சப மக்களுக்கு தெரியுமா என்ன தெரியாது. ஆனா சப மக்கள் இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலை விட்டுட்டு போனாங்கன்னு மட்டும் எனக்கு இப்ப தெரியும். ஆமா, இப்படியாக போயிட்டு இருந்ததுங்க. அப்பாவுக்கு கொரோனா வியாதி, அப்பாவை காப்பாற்றணும். நல்ல ஸ்பெஷலான டாக்டரெல்லாம் போய் பார்த்தோம், ஸ்பெஷலான டாக்டர்களெல்லாம் பார்த்தோம். எந்த டாக்டருமே அப்பாவை காப்பாற்ற முடியல. ஏன்னா அப்போ வந்து அந்த கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படலை. எங்கள் அண்ணன் ரொம்ப பாவம் அந்த இடத்துல. எங்கள் அண்ணன் தான் எங்கள் அப்பாவையும், என்னுடைய தாத்தா இருந்தார், அந்த தாத்தா 2 பேரையும் உடம்பு சரியில்லாத போது 2 பேரையும் மாறி மாறி ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் 2 பேருக்குமே பணிவிடைகளை செஞ்சான். அம்மா வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. குடும்பம் அப்படியே தன்னந்தனியா. அப்பா வாங்கின காசுக்கு வட்டி கட்டணும். ஆனா அந்த நேரத்துல அப்பா கொரோனால படுத்து கிடந்ததுனால சரியா வேலை ஓடலை. அண்ணன் தான் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தான். நான் சினிமா துறையில ஜாலியா சுடுகாட்டாவியா சுத்திட்டு இருந்தேன். இப்படியாக போயிட்டு இருந்ததுங்க. ரொம்ப வருத்தமான நிலைமையில தான் போயிட்டு இருந்தாதான். எங்க அண்ணன் சொல்லுவான் அதை, என்னால முடியலடா, ரொம்ப கஷ்டப்படுறடா, செத்துடலாம் போலடா. எங்க அண்ணன் பைத்தியக்காரனா மாறிட்டாங்க. அம்மா அவ்வளவுதான் அப்படியே நில குழஞ்சு போய் நிக்கிறாங்க. அப்பா கொரோனா வியாதியில, நான் இங்கிட்டு சினிமா பைத்தியத்துல, அதுக்கிடையில ஒரு பொண்ணை காதலிச்சிட்டு இருந்தேன். இப்படிலாம் போயிட்டு இருக்கு என் வாழ்க்கை. எனக்கு ஆனா மனசுக்குள்ள என்னன்னா கடன் பிரச்சனை அடையாத அப்படிங்கிற பிராந்தி கோட்ரு விஸ்கி எல்லாம் இங்க ஒட்டிட்டு இருந்தது. கடன் அடைக்க அதுக்கடையிலலாம் நான் எடுத்த முடிவு எப்படி தெரியுமா, திருடுறதுக்கெல்லாம் கிளம்பிட்டேன். செயினை பறிக்கலாம், செயின் பறிச்சிடலாம், செயினை திருடிடலாம், அந்த மாதிரி நிலைமைக்கெல்லாம் போயிட்டேன். என் மனசு ஒரு நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா திருட்டு தொழிலை செய்யற அளவுக்கு என் மனசுல போயிருச்சு. இந்த கஞ்சா அதுகள்லாம் கொடுத்து விற்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு நான் நிறைய விஷயங்கள், ஏன்னா சமூக வலைத்தளத்துல நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அது வந்து சில பேர் புரிஞ்சுக்கிற மாட்டீங்க. அனைத்து பாவ பழக்கத்துக்கும் என்னை நான் ஒப்பு கொடுத்தேன், இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு தேவை பணம். ஒன்னே ஒன்று சொல்றேங்க, இந்த விஷயத்துல இந்த பணம் இருந்தாதான் 4 பேர் மதிப்பாங்க, பணம் இருந்தாதான் நீ நல்லா இருப்பேன்னு பெத்த பிள்ளைகிட்ட சொல்ற ஒவ்வொரு தாய் தகப்பனே, உண்மையில சொல்றேன், ஒன்னு நீயே செருப்பால் அடைச்சுக்க. நீ இந்த உலகத்தை பணம் இருந்தாதான் வாழ முடியுங்கிறதா நினைச்சிட்டு அப்படிதான் உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற. அவன் என்ன மாதிரியான சூழ்நிலையெல்லாம் எடுக்கிறான் தெரியுமா, இந்த மாதிரியான வழிபறிகள். ஆனா என் தாய் தகப்பன் அப்பெல்லாம் சொன்னதே இல்லை, கர்த்தருக்குமே சொன்னதில்லை. எங்க அம்மா அப்பா கடன் பிரச்சனையில கூட என்னமா சொன்னாங்க, கர்த்தருடைய ஊழியத்தை மட்டும் செய்யணும்ப்பா, இயேசுக்காக வாழு, இயேசப்பா உனக்கு என்ன வழி சொல்லியிருக்காரோ அதை மட்டும் செய்யும் சொல்லி நீ அதை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா நிறைய தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை இப்படிதான் பணத்துக்கு வித்துக்கிட்டு இருக்கிறீங்க, பீய தின்னுட்டு இருக்கிறீங்க பணத்துக்கு. ஆனா என் வாழ்க்கை வந்து எங்க அம்மா அப்பா சொன்ன அந்த வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க முடியாம கீழ்ப்படியாம வந்தது என் பிரச்சனை. ஓகேவா? ஏன்னா இன்னொன்னு சொல்றேன், பணம் காசு இல்லைனாலும் வாழ முடியும் இந்த பூமியில. ஏன்னா நான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறது, அதையும் ஒரு நேரத்தில் சொல்றேன், சரியா சாட்சிகளா? ஓகே, என் நிலைமை இப்படி போயிடுச்சு.
நம்ம போய் செயின் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு பிரதரும் அதுக்கான ஆலோசனைகள் பண்ணி வெளியில் கிளம்புறோம். ஆனால் எங்களால் போக முடியல. நிறைய இடத்துல எப்படின்னா வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல ஏமாத்திருக்கிறோம். ஓகேவா? ஆனால் யாருக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியல. ஆனால் பணத்தை மட்டும் சம்பாரிச்சுட்டே இருந்தேன். உண்மையிலங்க உட்காந்த இடத்துலேருந்து நான் நல்லா சம்பாரிச்சிருக்கிறேங்க. 15,000 20,000 அப்படி சொல்லி உட்காந்த இடத்துல ஒரே நாளில் மனசுக்குள்ள இவ்வளோ சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டேன்னா போதும் சம்பாரிச்சிருவேன். அதிகபட்சமாக உட்காந்த இடத்துலேருந்தே ஒரு நாளைக்கு 15,000 வரை நான் சம்பாரிச்சது உண்டு. ஆனால் கடன் அடைக்கணும்னு சொல்லி தான் இதெல்லாம் பண்ணுறேன். ஆனால் கடன் அடைக்க முடியல. நான் அந்த பணத்தை வச்சு என்னன்னா ஊதாரித்தனமாக செலவழிக்கிறேன். ஏன்னா பணத்தை கடன் அடைக்கணுங்கிற மனநலம் இருக்கு. ஆனா வாங்கின பணத்தை எப்படா வச்சிருக்கிற பணத்தை எப்படா செலவழிக்கணுங்கிற பக்குவம் எனக்கு தெரியல. ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து இன்னைக்கு யாரும் இதை சொல்லி கொடுத்ததும் இல்லை. சின்ன பிள்ளையில தாத்தா 10 ரூபா கொடுத்தாருன்னா உடனே அந்த 10 ரூபா என்ன பண்ணுவோம்? ஸ்தோத்திரம், ஏதாவது கடையில் போய் பொறைக்குமே ஏதுன்னு நினைக்கிறோம், சாப்பிடணும்னு தான் நினைக்கிறோம். அந்த 10 ரூபாய் எதுக்கு செலவழிக்கணும், தாத்தா ஏன் கொடுத்தாரு அப்படிங்கிறத உன்னிப்பாக கவனிச்சு அதை செலவழிக்கிறத மனநிலைமை நம்மகிட்ட இருக்கு. இப்போ கூட கஷ்டப்படுற ஒவ்வொருத்தவட்டையும் ஆண்டவர் உங்களுக்கு 1 கோடி கையில் கொடுக்குறாரு, என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா, ஆண்டவர் உங்களுடைய கையில் 1 கோடி பணத்தை கொடுக்குறாரு, அதை என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு செலவழிப்பேன்மா சொல்லுவோம்? இல்லை. எடுத்த உடனே ஏழைகளுக்கு நான் கொடுப்பேன், இல்லாத என்ன போல கஷ்டப்படுறவங்களுக்கு நான் கொடுப்பேன், அடுத்து என் கடன் பிரச்சனையை அடைக்கிறதுக்கு நான் கொடுப்பேன், அடுத்து எனக்கு தேவையான பொருட்கள் வாங்க கொடுப்பேன், நான் அதுக்கப்புறம் ஏழை வாழை மக்களுக்கெல்லாம் நான் பணத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றது. அதெல்லாம் என்ன சொல்றதுன்னா உங்களை நீங்களே ஏற்கிறதான ஒரு விஷயங்க. என்னன்னா இங்க யாரும் ஏழை வாழைகள்லாம் இல்லை. சரியா? ஏழையா உள்ளவன் எதுக்குன்னா அவனுக்கு பணத்தை அனுபவிக்க தெரியல, பணத்தை சம்பாதிக்க தெரியல, அவ்வளவுதான். சரியா? பணத்தை கொடுத்ததுனால அவன் ஏழ்மை நீங்கும்னு நினைக்காத. மறுபடியும் என்ன பண்ணுவான்? என்ன போல 10 ரூபா கிடைச்சிச்சுன்னா சாக்லேட் வாங்குறேன் அதை வாங்குறேன்னு ஒரு நாளையா அதே மாதிரி தான் ஓடுவான். இன்னொன்று, உனக்கு ஆண்டவர் 1 கோடி கொடுக்குறாருன்னா அவர் ஒன்றும் சும்மா ஒன்றும் அறிவு இல்லாமல் கொடுக்கல. அவர் என்ன பண்ணுறாருன்னா ஸ்தோத்திரம், அவர் கொடுத்தாரா அவர்கிட்ட போய் கேட்கணும், ஆண்டவரே நான் இந்த பணத்தை என்ன பண்ணேன், 1 லட்சம் 1 கோடி கொடுத்துருக்குறீங்க, நான் என்ன எப்படி செலவழிக்கணும் சொல்லி கொடுங்கம்மான்னு சொல்லணும். நமக்கு இங்கே யாருக்கு செலவழிக்கிற பக்குவமே இல்லை. எங்கள் குடும்பத்திலே அப்படிதான் இருந்தது, என் வாழ்க்கையிலும் அப்படி இருந்தது. ஊதாரித்தனமா அதனாலதான் இளையகுமாரன் ஊதாரித்தனமா செலவழிச்சான். ஊதாரி மகன் சொல்றது, அவன்கிட்ட இருந்த ஆஸ்தி எப்படிலாம் ஊதாரித்தனமா கொடுத்தான். ஊதாரித்தனம்னா அவனுடைய விருப்பத்தின்படி தான் கொடுத்தான். சரியா? சரக்கு அடிக்கவும் எல்லாமே பண்ணவும். சரக்கு அடிக்க வேணாம் சொல்லல, இது அடிக்கிற விஷயத்துலையும் பாருங்க, தண்ணி மாதிரி பணம் எதுக்கோ எதுக்கு செலவு பண்ணணுமோ ஆண்டவர்கிட்ட கேட்கணுங்க. ஓகேவா? ஸ்தோத்திரம். இப்படியாக நான் செலவழிச்சு கடன் அடைக்க முடியல. ஆனா கடன் அடைக்கணும். எங்க அப்பா கடன் வாங்கி விட்டதுனால எங்க அப்பா மேல எனக்கு கோபம். ஏன்டா நீ அடைக்க மாட்டியாயா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு கிடைச்ச பணத்தை நான் அடைக்கல. நான் என்ன பண்ணேன்? மறுபடியும் சம்பாரிச்சேன், செலவழிச்சேன். அப்படிதான் போயிட்டு இருந்தது என் வாழ்க்கை. ஓகேங்க, ஸ்தோத்திரம். அதுக்கடையில அப்பாவுக்கு கொரோனாங்கிற வியாதி இப்படி கிடக்கா, குடும்பம் நில குலைஞ்சு போய் கிடக்கு. யாரும் அப்பாவை எந்த ஒரு டாக்டராலையும் காப்பாற்ற முடியலை. அதுக்கப்புறம் தான் ஸ்தோத்திரம் ஒரு ஊழியர் வந்தார். அந்த ஊழியர் அப்பாவுடைய குறைகளை சொன்னார். அப்பாவுக்காக ஜெபம் பண்ணும்போது அப்பாவுக்குள்ளே இருந்த குறைகள், அதாவது எப்படின்னா ஆண்டவருக்குள்ளே இருக்கும்போது சின்ன சின்ன தவறுகள் அவர் செஞ்சதுனால, அந்த பாவ பழக்கங்கள் இருந்ததுனால கர்த்தர் உன்னை சிக்ஷிச்சிருக்கிறார் அப்படிங்கிறதா சொன்னார். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரும் அதை தான் உணர்த்திருக்கிறாரு. இன்னத்துக்கு என்னன்னா யாராலையும் நம்ப முடியாது, என்னடா உலகமே கொரோனாங்கிற வியாதினால பாதிக்கப்பட்டிருக்கு, நான் ஒரு ஊழியக்காரன், நான் பாவம் செஞ்சதுனால எனக்கு இந்த வியாதியா அப்படின்னு சொன்னா நம்ப மாட்டாங்க, அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, எந்த ஒரு ஊழியக்காரங்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் நம்மளுடைய குறைகளுக்காக தான் தேவன் சிச்சைகளை கொடுக்குறார், நம்ம குறைகளுக்காக தான் தேவன் சிச்சைகளை கொடுக்குறாரு மட்டும் நம்ம சொல்லிடுவோம். ஆனால் சூழ்நிலையில் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது போல தான் அப்பாவுடைய மனநிலைமை இருந்தது. ஏற்றுக்கொள்ளவே இல்லை அப்பா. நான் ஒரு ஊழியக்காரன், நான் எந்த பாவமே பண்ணலை, நான் பரிசுத்தவான் அப்படிங்கிறதான நிலைமையோடு இருக்காரு. எப்படி கொரோனா வியாதியில் இழுத்து சாக போகிற நிலைமையில கிடக்கும்போது அவர் சொல்ல வேண்டிய கடமையில சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம் அப்பா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உணர்வுடைய ஆரம்பிச்சார். தன்னுடைய குறைகளை அவர் உணர்ந்தார். அவருடைய குறைகளை உணர அப்பாவுக்குள்ள புதுமையான பலன் கிடைச்சதான். ஆண்டவர் கொரோனாங்கிற வியாதியிலேருந்து அப்பாவை விடுதலை பண்ணாருங்க. இது உண்மை, சவால் விட்டு சொல்ல முடியும். எந்த ஒரு மருத்துவராலும் முடியாத ஒரு நோயை இயேசு அங்க சுகப்படுத்தினார். தன்னுடைய குறைகளை உணரும் பொழுது, தன்னுடைய குறைகளை அப்பா உணர்ந்ததுக்கு அப்புறம் கொரோனாங்கிற வியாதியிலேருந்து அப்பாவுக்கு சுகம் கிடைக்க ஆரம்பிச்சதுங்க.
ஸ்பெஷலான டாக்டராலேயே அது முடியவே இல்லை கொரோனாங்கிற வியாதியிலேருந்து காப்பாற்ற. ஆனால் அப்பாவை இயேசப்பாவில் முடிஞ்சிச்சு, காப்பாற்ற முடிஞ்சிச்சு. அன்னைக்கு அப்பா புரிய ஆரம்பிச்சாரு, இயேசுவால மரித்தோரையும் முன்னாடி எழுப்ப முடியும். அப்பனா அப்படி என்றால் சின்ன சின்ன வியாதிகளாலையும் சுகமாக்க முடியாதா? ஆனா அந்த விசுவாசம் இல்லாம போனதுதான் எனக்குள்ள குறையா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி உணர ஆரம்பிச்சாரு. மருந்து மாத்திரைகள் எல்லாத்தையும் தூக்கி போட ஆரம்பிச்சிட்டாரு. அப்பாவுக்கு நடந்த விஷயத்தை பார்த்த உடனே அப்பாவுக்கு அம்மாவுக்கு பண்டல் பண்டலா மருந்து மாத்திரைகள் இருக்கும். ஏன்னா ப்ரெஷரு சுகர் இதெல்லாம் இருந்தது. உடனே அம்மா என்ன பண்ணிட்டாங்க, மாத்திரைலாம் தூக்கி போட்டாங்க. நீங்க கேட்கலாம், ஏன்பா அறிவு இல்லாம மருந்து மாத்திரைலாம் தூக்கி போட்டாங்க அப்படின்னு. ஐயோ, அறிவோட தான் இவ்வளவு நாள் நாங்க மருந்து மாத்திரையை பயன்படுத்திட்டு இருந்தோம். நாங்க கிறிஸ்தவர்கள், அது மட்டும் அல்லாமல் இயேசுடைய ஊழியத்தை செய்யறதான ஊழியர்கள். நாங்க மற்றவங்களுக்கு மரித்தோர்ல இருந்து உயிரோடு எழும்புகிற விசுவாசத்தை பத்தி போதிக்கிறோம். ஆனா எங்களுக்குள்ள விசுவாசம் இல்லாம போயிருச்சு. அப்பனா நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், மருந்து மாத்திரைகளை தான் சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் எல்லாருக்குமே உலக மனுஷங்களுக்கு சொல்லல, நான் ரட்சிக்கப்பட்டு இன்னும் இது இப்படியான ஒரு மனநிலைமையில இருக்கிறவங்களுக்கு சொல்ல வர்றேன். ஓகேவா? அம்மாவும் மருந்து மாத்திரைகள் தூக்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. தூக்கி போட்டு விசுவாசத்துல இருக்க ஆரம்பிச்சாங்க. தன்னுடைய சரீரத்தை ஜீவப்பலியா ஒப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத மனப்பான்மை அவங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சது. அப்பாவுக்குள்ளே அது வந்தது. அப்பாவுக்கு கொரோனா வியாதி சுகமானதுங்க. தன்னுடைய குறைகளை உணரும்போது, தன்னுடைய பாவ குறைகளை உணரும்போது கொரோனா வியாதி. அடுத்து அம்மா தன்னுடைய குறைகளை உணர ஆரம்பிச்சாங்க. பாவ குறை உணர ஆரம்பிக்கும் போது அம்மாவுக்குள்ள வியாதிகளும் அப்படியே சுகமாக ஆரம்பிச்சது. அப்பா தன்னுடைய அந்த பாவ குணங்களை சபையிலே சொல்ல ஆரம்பிச்சாரு. நான் இப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சேன், அதனால எனக்கு கொரோனாங்கிற வியாதி அப்படின்னு. சபை நடுங்கி போச்சு. சபையில உள்ள எல்லா மக்களும் தன்னுடைய பாவங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன பிள்ளை முதற்கொண்டு தன்னுடைய பாவத்தை சொன்னிச்சுங்க. சின்ன பிள்ளை முதற்கொண்டு தன்னுடைய பாவத்தை சொன்னிச்சு. நாங்களாம் நினைச்சோம், இந்த பிள்ளை எப்படா நல்ல ஆவிக்குரியதுல ஃபயரா இருக்கே, நெருப்பா இறங்கி தானே ஜெபம் பண்ணுச்சு, ஆனா அவளுக்குள்ளேயுமா இவ்வளவு பெரிய பாவப்பதிவு அப்படின்னு. ஏன்னா அதுக்கடையில நான் கொஞ்சம் ரசிக்கப்படுற ஒரு சூழ்நிலை நடந்துச்சு, அதை நான் சொல்றேன். சரியா? என்கிட்ட கூட சொன்னா அந்த பொண்ணு, நான் இப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சனே அப்படின்னு. அழுதேன். என்னம்மா, அப்பா அவ்வளவு போதிச்சாங்க, அம்மா இவ்வளவு போதிச்சாங்க அப்படின்னு. இல்லைண்ணே, நாங்கள் இந்த மாதிரிலாம் 5வது படிக்கும் போதே பசங்களோடலாம் இருந்துருக்குங்க, சின்ன பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்க எப்படி தெரியுமா, சர்ச்சில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அவ்வளோக்கு ப்ரெசன்ஸாக ஜெபம் பண்ணுங்க, அவ்வளோக்கு ப்ரெசன்ஸாக அதுங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவரை பாடி ஆடி பாடி துதிக்கிங்க. ஆனால் அங்கே உள்ளுக்குள்ளே எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 5வது படிக்கும் போதே தவறான ஒரு பழக்க வழக்கம். ஓப்பனாக அந்த பொண்ணுங்க சாட்சி சொன்னிச்சுங்க. உடனே பயப்படுறாதீங்க. பிள்ளைங்கள்ட்டலாம் அந்த விஷயங்களை சாட்சிகள்லாம் கேட்டுவிட்டு இவங்க போய் தப்பாக பண்ணிடுவாங்களா அப்படின்னு. அப்படிலாம் இல்லை. அதுக்காக என்ன இருக்கிறவங்க எல்லாருமே கேடு கட்டானா இருப்பானோ? இங்க சொல்றதான இந்த இது கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஓடிட்டு இருக்கிறதான ஆத்துமாங்க. அப்படி நடக்காது. சரி, ஸ்தோத்திரம். கவனிங்க, சின்ன பிள்ளைங்களாம் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எப்ப அந்த பாவம் அவங்களுக்குள்ள உணர்த்தப்படுதுன்னா, ஒரு ஊழியன் தன்னுடைய குறைகளை ஓப்பனா சொல்லும்போது மற்றவங்களுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. எங்க அப்பாவுக்குள்ள அந்த ஒரு பதிவு இல்லாம போனுச்சு. அப்படின்னா, நான் ஒரு ஊழியக்காரன், நான் போய் எல்லாருக்கும் முன்னாடி இந்த பாவங்களை சொன்னோம்னா மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வாங்களா அப்படிங்கிற மனநிலைமை இல்லாம அந்த இடத்துல இல்லை, நான் பாதிக்கப்பட்டிருந்தேன், என் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலை தான் அப்பா அவங்க சாட்சி சொன்னது. சொன்ன உடனே அங்கே உள்ள எல்லாருமே பயந்து போயிட்டாங்க. தன்னுடைய குறைகளையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சபையில மாற்றம் வர ஆரம்பிச்சது. இந்த சத்தியத்தை கேட்க முடியாதவர்கள் சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா பின்மாறி போகல, வேற ஒரு சபைக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு எங்கடா சொகுசா அந்த பால் பாயாசம் கொடுத்து ஊட்டுவாங்களோ அந்த மாதிரி சபைக்கு போயிட்டாங்க. ஆனால் சிலர் அதுல நிலையா நிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பனா இவ்வளவு நாள் அவங்க சபைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க, ஃபயராகவும் இருக்கிறாங்க. ஆனா செஞ்ச பாவத்தை ஏன் வெளியில சொல்லலைன்னா, இங்க சபையினுடைய பாஸ்டர்மார்கிட்ட எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நிறைய சபைகள்ல நான் சொல்றேன், இப்ப ஆண்டவர் எனக்கு உணர்த்தினதுனால சொல்றேன், உங்க சபைகள்லயும் இதே போல நிறைய சின்ன பிள்ளைங்கலாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா நீங்க எப்படி இருக்கிறீங்க, ஒரு மாய வலையில இருக்கிறீங்க. பிள்ளைங்க நல்லா ஆராதிக்கிறாங்க, ஜெபம் பண்றாங்க, துதிக்கிறாங்க, பைபிள் வாசிக்கிறாங்க, இதனால இவங்க பரிசுத்தமா இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. எல்லா பாஸ்டருக்கும் சொல்றேன், நீ அவங்கள ஆவிக்குரிய வளர்ச்சியில வளர வைக்கணும்னா அவங்களுடைய ஆத்துமா எப்படி இருக்குன்னு சொல்லி அனுதினமும் கேட்டுட்டே இருக்கணும்யா. அனுதினமும் கேட்கணும். எங்க சபையில 5வது படிக்கிற பிள்ளை பாவம் செஞ்சிருக்கிறான். அதை எங்க அப்பா கேட்கல. ஏன்னா எங்க அப்பாவுக்கு அதை பத்தி தெரியாது. சிந்தனையில பாவம்னு ஒண்ணு இருக்கு, சிந்தனையில நினைச்சாவே பாவம் அப்படிங்கிறது தெரியாம இருந்தது. ஆத்தும ரட்சிப்பை பத்தி தெரியாம இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாவங்கள்லாம் வெளியில வர வர இன்னும் சொல்ல முடியாது நிறைய விஷயங்கள்லாம் நடந்ததுங்க.
எங்க சபையில இப்படி நடந்தது. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தேவன் கொடுத்தாரு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி எங்க சபையில் உள்ள சின்ன பிள்ளைங்களாம் விசாரிக்க ஆரம்பிச்சோம். இவ்வளவு பாவ பதிவுகள் வந்தது. எங்களுக்குள்ள இருக்கிற குறைகள் வெளியாக்கப்பட்டது. அவர்களுக்குடைய குறைகளும் வெளியாக்கப்பட்டு சபைகள்ல ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைச்சது. அம்மா அப்பா விசுவாசத்துல வளர ஆரம்பிச்சாங்க. ஸ்தோத்திரம். சபை மக்களும் விசுவாசத்தை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. மருந்து மாத்திரைகளை தொடாமல். மருந்து மாத்திரைகளை தொடர்றது பாவம்னு நான் சொல்ல வரல. அது விசுவாசத்துக்கு ஒரு தடையா இருக்கு அப்படிங்கறத சொல்ல வரேன். மருத்துவம் நமக்கு தேவையான்னு கேட்டா தேவைதான். சரியா? எதுக்கு தேவையோ அதுக்கு தான் தேவை. இன்னைக்கு தொட்டது 90க்கும் மருந்து ஊசி. அன்னைக்கு ஒரு பாட்டிய நான் ஆஸ்பத்திரிக்கு ஏத்திட்டு போறேன். அந்த அம்மாட்ட காசு பணம் இல்லை. மெடிக்கல்ல போய் மாத்திரை வாங்குது. நான் சொல்றேன், அம்மா நீங்க ஃப்ரீயா இருந்தா சொல்லுங்கம்மா, நான் உங்களை ஆஸ்பத்திரியில கூட்டி போய் பாக்குறேம்மா அப்படின்னு சொன்னா, அதுக்கு அவங்க கேட்குறாங்க, எந்த ஆஸ்பத்திரிப்பா அப்படின்னா, அம்மா நம்ம நாமக்கல் ஜிஹெச் ஆஸ்பத்திரியில் தான்மா, அரசு மருத்துவமனையில தான் பார்க்குறேம்மா அப்படின்னு சொன்னதுக்கு, அட வேணாம்பா, அவங்க ஊசியே போட மாட்டாங்கப்பா, எப்போ பாரு மாத்திரை மட்டும் தான் கொடுப்பாங்க அப்படின்னு. அப்பனா இங்க என்ன ஆகுதுன்னா, அந்த அம்மாவுடைய மனநிலைமை ஊசி போட்டாதான் சரியாகும். அந்த ஊசிக்குள்ள ஊத்துறது அந்த மருந்து என்ன மருந்துன்னு தெரியாது. ஆனா அந்த மைண்ட் இப்படிப்பட்டவங்களுக்கு தான் மருந்து மாத்திரைலாம் வேணாம்னு சொல்ல வர்றோம். மருந்து மாத்திரை எதுக்கும் இருக்கோ அதுக்கு தான் பயன்படுத்தணும்னு சொல்ல வரேன். இன்னைக்கு தொட்டது 90க்கெல்லாம் மருந்து மாத்திரைன்னு பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஓகேங்க. அதுக்கப்புறம் நீங்க கவனிங்க இந்த விஷயத்தை நல்லா. இப்படியாக வியாதியிலிருந்து குணம், அடுத்த சபைகள்ல நல்ல மாற்றம் வந்தது. இப்ப கடன்கிற பிரச்சனை. இதுக்கடையில என்னுடைய ரட்சிப்பு. நானும் ஒரு பெண்ணை நேசிச்சு ஒரு வாரம் அந்த பொண்ணுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணேன். 2வது வாரம் அவளோட லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 1 மாசம் லவ் பண்ணோம். அதுக்கப்புறம் அப்படியே ஊதாயத்தனமா சுத்த ஆரம்பிச்சிட்டோம். அது உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே புரிஞ்சுக்கிருப்பீங்க எப்படிலாம் நான் கெடுகட்டத்தனமா வாழ்ந்திருப்பேன்னு. அப்படிலாம் வாழ்ந்த ஒரு பையனுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அவள் பறந்து போனாலே அப்படிங்கிற நிலைமை. 3வது மாசம் எனக்கு அவளுக்கு பெரிய ஒரு பிரிவு வந்தது. என்னை விட்டு அவள் அந்த கிளி பறந்து போய் விட்டது. நான் அந்த கிளியை கொல்லுவதற்காக, அதாவது நம்மளை நேசிச்சதான ஒரு பொண்ணு, லவ் பண்ண பொண்ணு நம்மளை விட்டு போயிட்டா, அந்த பொண்ணை கொலை பண்ணணுங்கிற அந்த சிந்தனை வரும் இல்லையா வாலிபர்களுக்கெல்லாம், எனக்கு வந்துச்சு. அந்த பொண்ணை கொலை பண்ணணுங்கிற சிந்தனையோட தான் போறேன். ஆனா அந்த பொண்ணை கொலை பண்ண முடியல. பைத்தியக்காரனா புலம்புறேன், என்னடா வழி, என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் எனக்கு கிழிச்சு போட்ட இந்த கிறிஸ்து இயேசு என் கையில மறுபடியும் மாட்டினார் இல்ல, அவர் தூக்கிட்டாரு. தம்பி, உன்னையும் கழுத்துல கயிறு போட்டு கட்டி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தூக்கிட்டாரு, வா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த ஆண்டவரை பத்தின உபதேசங்களை கேட்க ஆரம்பிச்சேன். நான் மறக்க முடியாத ஒரு சகோதரி பிரியா, என்னுடைய ஒரு ஆவிக்குரிய தாய் போல. என்னுடைய ரட்சிப்புக்காக அவ ஜெபம் பண்ணியிருக்கிறா. பிரியாக்கா மறக்க முடியாது. இன்னைக்கு அவங்க மண்ணுக்குள்ள சரீரம், விண்ணுக்குள்ள அவங்களுடைய ஆவியும் ஆத்மாவும் கர்த்தரோட இருக்கு அப்படிங்கிறத நம்புறேன். ஏன்னா என்ன போல ஒரு மனுஷனை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இல்லையா கர்த்தருக்காக. அதுக்காக இறந்துட்டாங்க. எனக்காக அவ்வளவுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. நான் ஒரு முறை 3 மணி நேரம் உட்கார்ந்த இடத்துல கண்ணை மூடிட்டு என்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு இருந்தேன். அந்த அக்கா சாப்பிட போகணும், ஆனா சாப்பிடாம எனக்காக என்னோடு கூட இருந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்கங்க. இப்படியாக என்னுடைய பாவங்களை நான் அறிக்கிட ஆரம்பிச்சேன். பாவம் பாவம் பாவம். ஏன்னா நான் தான் சொன்ன, என்னுடைய இருதயத்துல பதிஞ்சதான பாவ பதிவுகள் அவ்வளவு. கர்த்தரை விரோதமா நினைச்சு நான் நிறைய பாவங்களை சேகரிச்சு வச்சிருந்தேன், பாவ பதிவுகள். இப்ப ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே அந்த பதிவுகள் என்ன ஆகுதுன்னா வெளியாக ஆரம்பிக்கும் போது நான் அழுகிறேன், கதறேன். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் என்னோட சிந்தனையில நடந்ததெல்லாம் நான் சொல்லி அழுததுக்கு அப்புறம் என் மனசுல ஒரு சமாதானம் கிடைச்சதுங்க. ஓகே. இப்படியாக நானும் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னா, சத்தியத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டேன், வேதத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்ல எனக்கு ஆண்டவருக்கு ஒரு நெருக்கம் வர ஆரம்பிச்சது. இந்த ஒரு உறவுல நீங்க இளையகுமாரனை மறுபடியும் நினைச்சு பார்க்கணும். இளையகுமாரன் மனம் மாறி வந்துட்டான். ஆனா அப்பா வாசல்ல காத்து இருக்கிறாரு. தேவனும் எனக்காக காத்திருக்கிறாரு. என் மகன் நேரத்துக்கு வருவான்னு சொல்லி அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு. தூரத்துல வரும்போதே தன்னுடைய மகனை அடையாளம் கண்டுபிடிச்சு பாக்குறாரு. அது போலதான் தேவன் உண்மையில சொல்லுங்க, ஏசப்பாவை பிடிக்காத பிற மதத்தவர்களே, நானும் பிறப்பால் கிறிஸ்தவன், பெயரால் இஸ்லாமியன், நான் இருக்கும் இந்து தேசம் அப்படிங்கிறதா நிலைமையோட நானும் வாழ்ந்தவன்.
எனக்கு கிறிஸ்தவனாவே பிடிக்காத ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் அந்த இயேசுனுடைய அன்பு, நான் தனிமையில் வாடும் பொழுது, நான் சாக கடந்த ஒரு செடியாக கிடக்கும் பொழுது, எனக்கு அந்த நேரத்துல ஒரு துளி நீர் கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ, அதே போலதான் எனக்கு இந்த இயேசு என்பவர் கிடைச்சார். இப்போ உள்ளவங்க பண்ற மாதிரிலாம் ஏசப்பா பண்ணலங்க. அவர் நல்ல சூப்பரான ஆளுங்க. ஓகேவா? அவரை பத்தி நீங்க படிச்சு பாருங்க. யாருமே இயேசுவை மட்டும் குறை சொல்லாதீங்க. ஏன்னா அவரை பத்தி நீங்க பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவுக்கு தெளிவா படிச்சு பாருங்க. அவர் அன்பானவருங்க. என்னையும் அவர் அவருடைய பிள்ளையா சேர்த்தாரு. என்னுடைய பாவத்தையும் அவருடைய ரத்தத்தால சுத்திகரிச்சாரு. வாசல்லையே எனக்காக காத்திருந்த அப்பா ஒடியாந்து என்னைய தூக்கி அணைச்சாருங்க. ஓகே. இப்படியாக நான் ஆண்டவருக்குள்ளாக வளர ஆரம்பிச்சேன். எனக்குள்ள கிறிஸ்துவ மேல வைராக்கியம் வர ஆரம்பிச்சது. நான் என்ன கிறிஸ்துவுக்குன்னு ஒப்படைச்சிட்டேன். இனிமே என் வாழ்க்கை முழு உங்களுக்கு தான் அப்படின்னு. அதாவது ஆண்டவரே, முன்னாடிலாம் அந்த கடன் பிரச்சனை அடைஞ்சாதான் ஊழியத்துக்கு வரணும், கல்யாணம் பண்ணாதான் ஊழியத்துக்கு வரணும் அப்படிங்கிற மனநிலைமைலாம் இருந்தது உண்டு. ஆனால் அது எப்படிப்பட்ட மனநிலைமைனா, இன்னைக்கு பணம் சம்பாரிச்சு கடன் அடைச்சதுக்கு அப்புறம் ஊழியத்துக்கு வரணும்னு சொல்லுவான். அப்பயும் நம்ம வரமாட்டோம். ஏன்னா கடன் அடைச்சதுக்கு அப்புறம் இன்னொரு ஒரு கடன் சுமைக்கு போயிடுவோம். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பொண்டாட்டி பிள்ளைகளை பார்க்கணும்னு சொல்லி போயிடுவோம். பொண்டாட்டி பிள்ளைய பார்த்ததுக்கு அப்புறம் பேர குழந்தைகளை பார்க்கணும்னு சொல்லி போயிடுவோம். இப்படியாக போய் போய் நம்ம வாழ்க்கை 60ல போய் நிற்கும். அப்பதான் என்ன பண்ணுவோம், ஆண்டவருக்கு அப்பவே நம்ம வாக்குறுதி கொடுத்தாச்சு ஊழியம் பண்ணணும்னு. அப்பனா இந்த கடைசி காலத்திலேயாவது ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணணும்னு சொல்லிட்டு பழத்தை தின்னு விட்டு கொட்டையை கொடுப்பது போல் ஆண்டவர்கிட்ட வந்து கொட்டையை கொடுப்போம். வாலிப வயசப்பெல்லாம் ஆண்டவருக்குன்னு கொடுக்காம வாலிப வயசினுடைய எல்லா எல்லா ஆசை இச்சைகளை எப்பெல்லாம் பிசாசானவனுக்கு கொடுத்து விட்டு, எல்லா விஷயத்தையும் பிசாசானவனுக்கு கொடுத்து விட்டு கடைசியில தான் ஆண்டவர்கிட்ட கொடுப்போம். அது எப்படி இருக்கான், பழத்தை தின்னுபிட்டு கொட்டையை இந்த சூப்பிக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது போல இருக்கான் ஆண்டவரை பார்த்து. அப்படிப்பட்ட மனநிலைமையில் இருந்த என்ன தேவன் வாலிப வயசுல பயன்பட வைத்தாருங்க. அழைச்சிட்டாரு. நான் இது வந்து பிக் பாஸ், ஓடி ஒழிய முடியாத ஒரு பிக் பாஸ்க்குள்ள வந்து மாட்டிக்கிட்டேன் நான் ஏசப்பாக்குள்ள. ஓகே. ஆண்டவருக்காக நிற்க ஆரம்பிச்சேன். ஆண்டவர் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிற ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு சபைகளா போய் அங்க உள்ள நடக்கிற குறைகள் எல்லாத்தையும் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஓகேவா? நிறைய பேருக்கு ஆண்டவரை பத்தி சொல்லுவேன். என்னால முடிஞ்ச அளவு உதவிகளை செய்வேன். இப்படியாக தேவன் என்னை மாத்தினாரு. என்னுடைய கேடுகட்ட சிந்தனைகளிலிருந்து தேவன் மாற்றத்தை கொடுத்தாரு. அனுதின சுத்திகரிப்புக்குள்ள கொண்டு போனாரு. நான் செய்யற ஒவ்வொரு பாவமும் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் ஒவ்வொரு பாவமா வெளிப்பட ஆரம்பிச்சது. ஆனால் அந்த பாவம் நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற பழைய மனுஷன், எனக்குள்ள இருக்கிற பாவ மனுஷன் தான் இதெல்லாம் காரணம். ஏன்னா நான் முன்னாடி இருந்து நல்ல விஷயத்தை கேட்டு வளரல, கெட்ட விஷயமா செஞ்சு செஞ்சு அதே பதிஞ்சு போயிருக்கு. அது என்ன ஆகுது, நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்னுடைய மாம்சம் என்னுடைய ஆவியை செயல்படுத்த விடாம அதை தடுக்குது அப்படிங்கிறத புரிய ஆரம்பிச்சேங்க. இந்த மாம்சம் தேவனுக்கு விரோதமான பகை அப்படிங்கிறதையும் உணர ஆரம்பிச்சேன். என்னுடைய பழைய மனுஷனை நாளுக்கு நாள் அழிக்க ஒப்பு கொடுத்தேன். பழைய மனுஷன் முழுமையா அழிஞ்சிட்டானான்னு கேட்டா இல்ல, அவன் நாளுக்கு நாள் வெளிப்படுறான். அதை வெளியில எடுத்து காட்டி புதிய மனுஷனுடைய காரியத்தினால அழிச்சிடுறது. ஓகேங்க. இப்படிலாம் போயிட்டு இருந்ததா. இப்ப கடன் பிரச்சனையை சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் மேல எனக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. அதுக்கிடையில பாத்தீங்கன்னா எங்க வீட்லயும் நல்ல ஒரு மாற்றங்கள் வந்தது. அப்பா வந்து இந்த கடன் பிரச்சனையை அடைக்கிறதுக்கு எடுத்த ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா, அப்பா உணர்ந்துடாரு. எனக்குள்ள இருக்கிற பொருளாசை தான் இந்த கடன் சுமையை வர வச்சது. எனக்குள்ள இருக்கிற பொருளாசைனாலதான் இந்த கடன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறத அவர் உள்ளத்துல உணர்ந்ததுக்கு அப்புறம், எனக்குள்ள இருக்கிற பொருளாசை அழிங்கப்பா, எனக்குள்ள இருக்கிற பொருளாசை அழிங்கப்பான்னு சொல்லி கதறி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். எங்க குடும்பத்துல இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் தான். இந்த பொருளாசை தான் பாவம், பண பிரச்சனைக்கு பொருளாசை தான் காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறம் பொருளாசைய ஆண்டவர் சொல்லி ஆண்டவரே என்னுடைய பொருளாசை அழிங்க, என்னுடைய பொருளாசை அழிங்க, நான் பொருளாசை எனக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம். மிகப்பெரிய மாற்றம் வந்ததுங்க. சபையில எல்லாம் பாத்தீங்கன்னா 200 ரூபா 100 ரூபாய்க்கு மேல காணிக்க வராது. ஆனா இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் எங்க சபையில 3000 வந்தது. சொல்றேன். அடுத்து சுவாரஸ்யமான ஒரு விஷயம்லாம் இருக்கு. எங்க வீட்டுல கடன் பிரச்சனை அடைஞ்சிருக்குல்ல. ஓகேங்க. ஒரு வசனத்தை மறந்துடாதீங்க. ரோமர் 8வது அதிகாரம் 32வது வசனம். தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லோருக்காகவும் இயேசுவையே தந்த தேவன் மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? அதாவது பாவக்கடனையே அடைக்கிற தேவன் பணக்கடன் அடைக்க மாட்டாரா? பணக்கடன், பொருளாசைங்கிறது பாவம் தானே. பொருளாசையவே அழிக்கிற தேவன் பணக்கடனை முடிக்க மாட்டாரா அப்படிங்கிறதான ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சதுங்க. ஸ்தோத்திரம். இதுக்கடையில அப்பா பொருளாசை தான் பாவம்னு சொல்லிட்டு உணர ஆரம்பிச்சிட்டாரா? அம்மாவும் உணர்ந்துட்டாங்களா? அண்ணனும் உணர்ந்துட்டானா? நானும் புரிஞ்சுக்கிட்டேனா? இப்ப அப்பாவுக்கு நண்பனை போல பேசியதான நண்பர்
அந்த 1,00,000 1,00,000 2,00,000 ஒரே ரெண்டு பேர் 1,00,000 1,00,000 கடன் கொடுத்துருப்பாங்க. அதில் ரெண்டு பேருமே அப்பாட்ட வந்து பணத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, உங்களுடைய பணத்தை இது வாங்கின கடனை கொடுன்னு. அப்பாவால் கொடுக்க முடியல. அப்பா என்ன சொல்லுவார்னா, நான் ஒரு 3 பேர்கிட்ட கேட்டிருக்கிறேன், அந்த 3 பேருக்கு பணத்தை தந்த உடனே நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த 3 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இந்த 3 பேர்கிட்ட தான் நான் பணத்தை கேட்டிருக்கிறேன், அவங்க கொடுக்கும்போது நான் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு. ஆனால் அவங்கள்ட்ட போய் சொல்லலை, பிதா குமாரன்ட்ட கேட்டிருக்குன்னு சொல்லலை, ஒரு 3 பேர்கிட்ட கேட்டிருக்கிறேன்பா, நான் பணத்தை தர்றேன்பா அப்படின்னு. இப்படி தான் சொல்லுவார். ஸ்தோத்திரம். அதுக்கிடையில் ஒரு அண்ணன்லாம் டெய்லி தண்ணியை போட்டுட்டு வீட்டுக்கு வாசல் முன்னாடி வந்துடுவார். வந்த உடனே எங்கள் அப்பாவை பார்த்து கத்தி எடுத்துட்டு, உன்னை குத்திடுவேண்டா, உன்னை கொன்னுருவேண்டா அப்படிலாம் சொல்லி மிரட்டுவார். அப்பா அந்த இடத்துல அவனும் தைரியமான மனுஷன். அவமானம் இதெல்லாம் பார்த்து துவண்டு போகலை. நிறையா அந்த கடன் பிரச்சனையில் ஆண்டவர் வந்து உன் கடன் பிரச்சனை அடைக்கணும்னா உனக்குள்ள இருக்கிற குறைகளை உணர்றா, அவமானத்தை ஏற்றுக்கொள்றான்னு சொன்னதுக்கப்புறம் அப்பா அந்த அவமானம் பாடுகள்லாம் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டாரு. இந்த இதை யாராவது பாஸ்டர்மார்கள் ஏதாவது கேட்டிங்கன்னா, அப்பாவை வந்து உங்கள் சபைக்கு சாட்சி சொல்லலாம் அலைங்க, நல்ல உயிருள்ள சாட்சிகள்லாம் இருக்குது, கடன் பிரச்சனையில் பெரிய சாட்சிகள்லாம் இருக்குது. ஏன்னா அப்பா வந்து இன்னும் வெளிப்படையாக யாருக்கு தெரியாமல் இருக்கிறாங்க. யாராவது இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் என்னுடைய நம்பரை உங்களுக்கு கொடுக்குறேன், அப்பாவுடைய சாட்சிகளை கேளுங்க. தைரியமாக கடன்காரன் முன்னாடி போய் நிற்பார். அடிப்பாங்க, அவமானப்படுத்துவாங்க, எல்லாமே எல்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் அந்த அண்ணன் என்கிட்ட ஃபோன் பண்ணி தகாத முறையில் பேசினார். அம்மாவெல்லாம் தப்பாக பேசுவார். முன்னாடிலாம் கோவம் வரும், சுருக்குன்னு கோவம் வரும். ஆனால் இப்போ நானே பாவிங்கிறதுனால அந்த அண்ணனை மன்னிச்சேன். ஆண்டவரே, இந்த அண்ணன் வாங்கின கடனை கேட்டுதான் கோவப்பட்டு பேசுகிறாரு, பாவம், நாங்கள் தான் இதுக்கெல்லாம் எங்களுடைய பொருளாதாரிங்க, ஆனால் இந்த சூழ்நிலேருந்து எங்களை நீங்கள் தான் மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை கேட்டோம். என்னுடைய குறைகளை உணர்ந்தோம். ஆண்டவரை கடன் பிரச்சனை அடையணும்னு சொல்லிலாம் ஜெபம் பண்ணலை, பொருளாசாலிக்கப்படணும், நான் உமக்கு பிரியமான பிள்ளையா மாறணும் அப்படிங்கிறத சொல்லி ஜெபம் பண்ணோம். என்னாச்சுன்னா ஒரு நாள் கடன் பிரச்சனை அடைந்தது. அதை அடுத்த வீடியோல சொல்றேன். கடன் பிரச்சனை அடைந்தது, என்னை கேவலமா திட்டினார் இல்லையா, அந்த அண்ணனுடைய 1,00,000 பணம் என் வாழ்க்கையில நான் முதன்னு எவ்வளவு பெரிய பணத்தை கொடுத்து ஒரு கடன் அடைச்சது. கடனே இதுவரை அடைச்சது இல்லை. ஆனால் கடன் அடைக்கிறதுக்கு நிறைய வேலைகள் பார்த்துருக்குறோம். ஆனால் எந்த ஒரு வேலையினாலையும் கடன் அடைச்சதில்லை. ஆனால் இந்த ஒரு சூழ்நிலையில கர்த்தரே என்னுடைய கடன் அடைச்சான். நான் அடுத்த வீடியோல இதை உங்களுக்கு சொல்றேன். இப்பொழுது நான் விடைபெறுகிறேன். அந்த 1,00,000 கடன் எப்படி அடைஞ்சது, உண்மையாலும் இங்க அதெல்லாம் பெரிய ஒரு கிருபைங்க. கர்த்தர் இப்பெல்லாம் செய்வாரான்னு நான் எதிர்பார்த்ததே இல்லை. ஆனா எனக்கு செய்தார்.